ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். வெப்ப அலையின் பிடியில் தவிக்கும் வட இந்திய மாநிலங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டாவில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி வெயில் பதிவு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வெப்ப நோய்க்காக சிறப்பு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. கோடைக்காலம் முழுவதும் செயல்படும் வகையில் சிறப்பு வார்டு, படுக்கை அறைகள் அமைப்பு. கோவையில் கடும் வெயிலால் பாதிக்கப்படும் விவசாய பயிர்கள். தக்காளி, அவரை பூக்கள் உதிர்ந்து விளைச்சல் பாதிப்பு. கோடை வெயிலால் தமிழகத்தில் தினசரி மின் நுகர்வு 20,000 மெகாவாட்டாக உயர்வு. தடையில்லாமல் மின் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல். வரும் 30ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை. வறண்டு காணப்பட்ட அருவிகளில் அதிகரிக்க தொடங்கிய நீர்வரத்து. தமிழ்நாடு என்றாலே சாதனை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக பதிவு. கொடைக்கானல் ஏரி சுற்றுச்சாலையில் நடைபயிற்சி மற்றும் மிதிவண்டி பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின். சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் முதல்வரோடு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தாவேக தலைவர் விஜய் வழிபாடு. மூலவர் சன்னதி முன்பு அமர்ந்து விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சத்ரு சம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்த விஜய். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள சூழலில் சிறப்பு வழிபாடு. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக துறைமுகம் தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் புகார். அமைச்சர் சேகர் பாபுவுக்கு எதிராக காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைன் மூலம் புகார் மனு. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பெண்கள், குழந்தைகளுக்கு மன தைரியம் தேவை. ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் வேண்டுகோள். கொண்டாடி விடலாம். வெற்றி பெறவில்லை என்றால் தாங்குகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாங்குகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. ஆகவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும்.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக பார்த்தவர் கைது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை கண்காணிக்கும் சிசிடிவி அறை ஊழியரை கைது செய்த காவல்துறை. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடவில்லை. நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் நியமன முறைகேடு புகாரில் சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்தானதால் அமலாக்கத்துறையின் வழக்கும் ரத்து. பெண்ணாகரம் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த மூவர் கைது. மதுக்கடைகளை பெண்கள் அடித்து நொறுக்கிய நிலையில் காவல்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சட்டவிரோத மது வணிகம் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கான மிக மோசமான சான்றுதான் தருமபுரி நிகழ்வு. சட்டவிரோத மதுக்கடைகளை மூடுவதற்கு அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க அன்புமணி வலியுறுத்தல். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மீனாட்சி திருக்கல்யாணத்தில் திரளான பெண்கள் பங்கேற்பு. புதிய மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொண்டு வழிபாடு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 1 லட்சம் பக்தர்களுக்கு கல்யாண விருந்து. தக்காளி சாதம், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி என 6 வகையான சாதங்களுடன் அறுசுவை விருந்தளிப்பு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கல்யாண விருந்தை தொடர்ந்து நடந்த மொய் எழுதும் நிகழ்வு. காணிக்கைகளை உற்சாகத்தோடு செலுத்திய பக்தர்கள். மூன்று நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. வடகிழக்கு மாநிலங்களை அஷ்டலட்சுமி மாநிலங்கள் என்று புகழ்ந்த பிரதமர் மோடி சிக்கிமில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பேச்சு. சிக்கிம் தலைநகர் காங்டாக் பூங்காவுக்கு அழகூட்டும் ஆர்கிட் மலர் கண்ணாடி மாளிகை. வண்ணமயமான ஆர்கிட் மலர்களை ரசித்த பிரதமர் மோடி. சிக்கிமில் இளைஞர்களோடு கால்பந்து விளையாடிய பிரதமர் மோடி கோல் அடித்து வீரர் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்திய வீடியோ வைரல். दो गोल मार चुके आप अब। தொகுதி மறுவரையறையை தொடர்புபடுத்தாமல் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவது குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம்.
மத்திய அரசுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். மேற்கு வங்கத்தில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல். பலத்த பாதுகாப்பு கண்காணிப்போடு வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ₹1,40,000 கோடி முதலீட்டில் விசாகப்பட்டினம் அருகே கூகுள் டேட்டா சென்டர். 600 ஏக்கரில் அமையும் பிரம்மாண்டமான மையத்திற்கு அடிக்கல் நாட்டிய அஸ்வினி வைஷ்ணவ், சந்திரபாபு நாயுடு. குஜராத்தில் பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் துப்பாக்கி முனையில் ₹52 லட்சம் கொள்ளை. வங்கி ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை பிணை கைதிகளாக பிடித்து அராஜகம். தொழிலதிபர் அனில் அம்பானியின் மேலும் ₹3034 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்கினால் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் கூறிய புதிய யோசனை. அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேசக்கூடாது என்ற அம்சத்தால் ட்ரம்ப் ஏற்க தயங்குவதாக தகவல். ஹோர்முஸ் நீரிணையை ஒரு பொருளாதார அணுகுண்டு போல ஈரான் பயன்படுத்துகிறது. அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குற்றச்சாட்டு. சீனாவின் ஜின்சோ நகரில் 12 மணி நேரம் இடைவிடாமல் கொட்டிய அதீத கனமழை. 10 ஆண்டுகளில் இல்லாத மழையால் வெள்ளக்காடான நகரம். தனது குரல் மற்றும் உருவத்திற்கு காப்புரிமை பெற பிரபல பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் விண்ணப்பம். போலி AI வீடியோக்கள், ஆடியோக்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள நடவடிக்கை. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.